மெகசின் சிறைச்சாலையில் மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 5 இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சுரேஷ் சலேயினுடைய வழக்கு விசாரணை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது பல்வேறுபட்ட நபர்கள் தொடுத்த வழக்குகள் இன்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா கோத்தபாய ராஜபக்ச இருவருக்கும் இடையிலே இருந்தது என்று சொல்லப்படுகின்ற உறவு தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். சுரேஷ் சலேயின் மனைவி மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறார். அவை தொடர்பான என்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். இளைஞர் ஒருவர் நிர்மாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பின்னணியில் செயற்பட்ட இளைஞர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். இதே வேளையில் இந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் என்று சொல்லப்படுகின்ற கலை பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தொடர்பாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அந்த வழக்கின் பின்னணிகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை எழுதுகின்ற ஒரு மாணவிக்கு ஆசிரியர் கன்னத்திலே அறைந்திருக்கிறார். அதன் பின்னணி ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம். 21 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீதிமன்றத்தால் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். அதே வேளையிலே வாசனை சோப்புகளிலே போதைப் பொருட்களை மறைத்து எடுத்துச் சென்ற நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவை தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொலிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்தார் என்று சொல்லப்படுகின்ற தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒரு ரிட் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அந்த ரிட் மனு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து 4 நாட்களாக இடம்பெற்று வருகின்றன. 4வது நாளாக இடம்பெற்ற அந்த விசாரணையிலே பல்வேறுபட்ட தகவல்கள் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சாணி அபயசேகர மற்றும் அவரோடு தொடர்புடைய அந்த திணைக்களங்கள் தொடர்பாக பெயரிடப்பட்ட அந்த நிறுவனங்களின் சார்பிலே ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகார்சி ஹெரத் நீதிமன்றத்திலே பல்வேறுபட்ட சாட்சியங்களை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோத்தபாய ராஜபக்சவுக்கும் அசாத் மௌலானாவுக்கும் இடையில் என்னென்ன தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. நீதிமன்ற அமர்வு ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இவை தொடர்பான தகவல்கள் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் கோத்தபாய ராஜபக்சவின் கரங்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கின்றன என்பது போன்றும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற வேளையில் கோத்தபாய ராஜபக்ச இந்த வழக்கிலே இருந்து தப்ப முடியாது என்பது போன்றிருக்கிறது. அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட மாட்டார் என்று பல்வேறுபட்ட ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே சுரேஷ் சலே தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சுரேஷ் சலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையை பெற்று வருகிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அங்கே அவருக்கு சரியான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை. அவரது சட்டத்தரணியை அவர்கள் உரையாட அனுமதிக்கிறார்கள் இல்லை என்பது போன்று தெரிவித்து அவரது மனைவி மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். பாருங்கள், முன்னர் மனித உரிமை ஆணைக்குழுவிலே இந்த புலனாய்வு பிரிவினருக்கு எதிராக பல்வேறுபட்ட தமிழர்கள் சென்று முறைப்பாடு அளித்ததையும் பலர் சரணடைந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மனித உரிமை ஆணைக்குழு வாசல்கள் ஏறாத தமிழர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழர்கள் மீது பல்வேறுபட்ட மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்படி இருக்கின்ற நிலைமைகள் இப்பொழுது சுரேஷ் சலேயினுடைய மனைவி இவ்வாறு மனித உரிமை அமைப்பிடம் முறையிட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கின்ற வேளையிலே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கின்ற பழமொழி ஞாபகத்துக்கு வந்து செல்கிறது. ஆனாலும் இவை தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று பார்த்தால் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைக்கு வரும் வைத்தியசாலையிலே எல்லாமே நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையிலே சுரேஷ் சலே கவனிக்கப்பட்டு வருகிறார். அவருக்கான எந்த விதமான ஒரு குறைகளும் அங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக சட்டத்தரணியை 20 நிமிடங்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு தடவை சட்டத்தரணியை 20 நிமிடங்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
ஒவ்வொரு நாளும் சட்டத்தரணியை சந்திக்க வேண்டும் என்ற விதிமுறை தான் அவர்களால் அனுமதிக்க முடியாமல் இருக்கிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குடும்பத்தினர் பார்ப்பதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் மனித உரிமை ஆணைக்குழு இவை தொடர்பாக ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அப்படியே அவற்றை விட்டுவிடும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே மெகசின் சிறைச்சாலையிலே மீண்டும் ஒரு கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. மெகசின் சிறைச்சாலையில் என்ன இடம்பெற்றிருக்கிறது சொன்னால், கைதிகளுக்கிடையே மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதிலே 5 நபர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், மற்ற நபர்கள் இப்பொழுது சிறைச்சாலை வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும், ஆனாலும் அந்த கலவரம் இப்பொழுது அடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலவரத்தின் பின்னணியில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற கட்டுவெல்ல சுரேஷ், இவர் இப்பொழுது சிறை மாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுது இவர் வெலிக்கடை சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் அங்கிருக்கின்ற கைதிகளுக்கும் இவருக்கும் இடையிலே ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போது இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட நபர் தாக்குதலுக்கு உள்ளாகி அவரது இடுப்பு பகுதி இப்பொழுது முறிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே பெரும் ஒரு அடிபிடி நடந்திருக்கிறது. அந்த தாக்குதலின் போது சுரேஷ் பலத்த காயத்துக்கு உள்ளாகி இப்பொழுது நடக்க முடியாத நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதலுக்கு நீர்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட கைதிகள் இவ்வாறு இவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என்றும், இவரோடு சேர்த்து 16 நபர்கள் இந்த நீர்கொழும்பு கலவரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும், அவற்றில் ஒரு சிலர் உயிரிழந்து விட்டார்கள் என்றும், ஏனையவர்கள் இப்பொழுது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கடத்தல் சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 பேர் கொண்ட குழு ஒன்று வாகனத்தில் வந்து ஒரு இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று நாவற்குழி பகுதியில் வைத்து அவர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல் மேற்கொண்டு அவரது ஆடைகள் களையப்பட்டு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தாக்குதலின் பின்னர் அவர் மிகுந்த காயத்துக்கு உள்ளாகிய நிலையில் அவரை அழைத்து வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொஸ்கோ அடியிலே அவரை இறக்கிவிட்டு இவர்கள் தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட போலீசார் இவர்களை மறைத்து சோதனையிட்ட வேளையிலே இவர்களது வாகனத்திலிருந்து கத்திகள் மற்றும் இரத்த கரை படிந்த டிஷர்ட் என்பன மீட்கப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த இளைஞர் கடத்தப்பட்டார், எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே இளைஞனை தாக்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர்களது வாகனத்திலிருந்து ஐஸ் ரக போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே வாசனை திரவியங்களுக்குள்ளே மிக சூட்சுமமாக மறைத்து வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் போதை தடுப்பு பிரிவினருக்கும் கிடைத்த தகவலை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் உடுவில் பகுதியைச் சேர்ந்த 33 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே வாசனை பொருந்திய ஒரு சோப் ஒன்றினூடாக கொரியர் சர்வீஸ் ஊடாக இந்த சோப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சோப்புகள் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்றும், இப்பொழுது போதைப் பொருட்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு மக்கள் தகவல்களை வழங்கி வருகின்ற நிலையில் மிக மிக ரகசியமான முறையிலே இந்த சோப் விற்பனை இடம்பெற்றிருக்கிறது என்றும், இப்பொழுது கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு போலி 5000 ரூபாய் தாள்களை அச்சிட்டார் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடமிருந்து 21 லட்சம் ரூபாய் போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அத்தோடு அந்த நாணயத்தாள்களை அச்சிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட இயந்திரமும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்த நபருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இவர் சார்பிலே மன்றில் ஆஜராகி இந்த சட்டத்தரணி ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சிறை தண்டனையாக இதை வழங்க வேண்டும் என்று கேட்ட வேளையில், இல்லை, இது நாட்டினுடைய இறைமையை பாதிக்கும் என்பதை கருத்திலே கொண்டு இந்த நாணயத்தாள்கள் புழக்கத்தில் விடப்பட்டால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை நீதிபதி தெளிவுபடுத்தி அவருக்கான அந்த 6 ஆண்டு சிறை தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியம் ரகுராம், இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக யூடியூப், டிக்டாக் சமூக வலைத்தளங்களில் தகவல்களை பகிர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற 14 நபர்கள் தொடர்பாக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே சிவசுப்பிரமணியம் ரகுராமால் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்ட முன்னாள் மாணவியும் தற்பொழுது 2 வருடங்கள் தற்காலிக விரிவுரையாளராக இருக்கின்ற குறித்த மாணவி இந்த தகவலை வெளியிட்டார் என்று சொல்லப்படுகின்ற தகவலின் அடிப்படையிலே அவரது நண்பர்கள் இணைந்து டிக்டாக் வலைத்தளம் மற்றும் யூடியூப் ஊடாக பல்வேறுபட்ட இவருக்கு எதிரான காணொளிகளை வெளியிட்டு வந்திருக்கிறார்கள்.
அதே வேளையில் இவர் கதைத்தார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட தொலைபேசி உரையாடல்களும் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக சிவசுப்பிரமணியம் ரகுராம் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த 14 நபர்களுக்கும் எதிராக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை தான் இவை தொடர்பாக என்னென்ன விடயங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். மன்னாரில் இருக்கின்ற பிரபல பாடசாலை ஒன்றிலே தரம் 5 கல்வி கற்று வருகின்ற மாணவி ஒருவருக்கு கன்னத்திலே காயம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியர். புலமைப்பரிசில் பரீட்சை எழுதுகின்ற அந்த மாணவி குறித்த ஆசிரியரிடம் ஒரு விசேட வகுப்புக்கு வந்திருக்கிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த புலமைப்பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு இடம்பெறுகின்ற விசேட வகுப்பில் கலந்து கொள்வதற்காக அந்த மாணவி வந்திருக்கிறார். அந்த மாணவிக்கு கன்னத்திலே காயம் வருகின்ற அளவிற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், குறித்த மாணவி இப்பொழுது மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் இவை தொடர்பான முறைப்பாடுகள் இடப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மாணவியின் கன்னத்தில் வடு ஏற்படுகின்ற அளவிற்கு ஏன் இந்த ஆசிரியர் இவ்வாறு மூர்க்கத்தனமாக நடந்திருக்கிறார் என்பது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கிளிநொச்சி பகுதியிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட தங்களது தாயினுடைய தோடு களவு போயிருப்பதாக சமூக வலைத்தளம் ஊடாக ஒரு நபர் கருத்தினை பகிர்ந்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், வைத்தியசாலையில் மயக்க நிலையில் அனுமதிக்கப்பட்ட தங்களது தாயின் காதில் இருந்த தோட்டை காணவில்லை என்பது போன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலை அதிகாரிகளிடம் இவை தொடர்பாக கேட்ட வேளையில், நீங்களே நகை அணிந்து வந்தீர்கள், இந்த நகைக்கு தாங்கள் பொறுப்பு கூற முடியாது என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவரது உயிரை காப்பாற்றுவதா அவர்களது நகைகளை காப்பாற்றுவதா என்பது தங்களுக்கு பெரும் சிரமமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவை தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க சென்ற வழியில் போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள், ஒருவர் சுயநலம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் முதலில் அவரது நகைகளை கழற்றிவிட்டு வைத்தியசாலையில் அனுமதியுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்பொழுது நகை என்பது பலரால் களவாடப்பட்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவ்வளவுக்கு அவ்வளவு தங்கத்தின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. தங்கத்தின் விலைகள் அதிகரிக்க களவெடுப்பவர்களின் தொகைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இவைகள் தொடர்பாக தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்களது நகைகளை அணிந்து கொண்டு நீங்கள் செல்கின்ற வழியில் அவற்றுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆலயங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், அல்லது வைத்தியசாலைக்கு வருவதாக இருக்கட்டும், பொது இடங்களிலே தனியே நடமாடுவதாக இருக்கட்டும், இப்படியான இடங்களில் நீங்கள் அணிந்து செல்கின்ற இந்த நகைகள் உங்களை பாதுகாக்காது என்பதை கருத்திலே கொண்டு நகைகள் அணிய வேண்டும் தான், ஆனால் அவற்றை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களிடம் தான் இருக்க வேண்டும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறேன். மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.